கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்தொல்லியோடு கண்ணீரோடு இருக்கிறேன் அன்பு சகோதரியே, உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவதற்காக என் மூலியமாக இயேசப்பா உன்னை சந்திக்க வந்திருக்கிறாருமா. பொதுவாகவே கடன் பட்டுட்டாவே மனுஷனுடைய இருதயத்தில் பயங்கர பாரம் இருக்கும். கடனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க. இதிலும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் கடன் என்கிற சாபக்கட்டில் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. கடன் என்பது என்ன? கடன் ஏற்பட்டால் ஒரு மனுஷனுடைய வலி வேதனை என்ன? அவன் இரவு நேரத்தில் எப்படி அழுவான்? பகல் நேரத்தில் அந்த மனிதன் கடன் சுமையினால் எப்படி பாரப்படுவான்? கடன் தொல்லை, அந்த பிரச்சனையினால் அவன் படக்கூடிய அவமானம் என்ன? இப்படி பல கோணங்களில் அநேக சத்தியங்களை பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடை கட்டுவதற்கு நீங்கள் கடன் வாங்கி தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதற்கு நீங்கள் லோனு வாங்குவீங்க. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டு மேலும் வேறு எங்கேயாவது நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி தான் நீங்கள் பொதுவாகவே அந்த வீட்டை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டும்போது உங்கள் நிர்வாகம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி உள்ளே கொடுத்துன்னு போன பிறகு ஒன்று பின்னாடி அந்த கடனானது பெருகி அது பெரிய பிரச்சனை உண்டாக்கி நீங்கள் கட்டின வீடே உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுபோல் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கின அநேக சகோதர சகோதரிகள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறாங்க. நான் ஏன் தான் வீடு கட்டணும்னு தெரில, நான் ஏன் தான் இந்த புது வீட்டை கட்டணும்னு தெரியல, இந்த வீட்டால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவமானம், என்னால் லோன் கட்ட முடியல, கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க கடன் சுமையில், லோன் பிரச்சனையில், வட்டி பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த போகிறார். நீங்கள் குடியிருக்க ஒரு வீட்டை கட்டினீங்க, ஒரு மனுஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடன், இந்த லோன் பிரச்சனையை ஆண்டுடைய சமூகத்தில் வச்சிருக்கிறேன். உண்மையாகவே என்னுடைய சொந்த சகோதரி போல் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மனதைரியத்தை விடாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேளு. ஏசப்பா, நான் குடியிருக்க ஒரு வீடு வாசலை கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன், லோன் வாங்கினேன், என்னால் லோனை கட்ட முடியல. என் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா நிம்மதி ஆசீர்வாதம் எல்லாமே இந்த வீட்டால் போச்சு. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, என்னை இந்த ஒரு விஷயம் காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த பாதிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கேளு. உண்மையாகவே உங்கள் வீட்டு மேலே இருக்கிற அந்த சாபக்கட்டை கர்த்தர் உடைச்சி ₹1 கூட கடன் இல்லாமல் உங்கள் வருமானத்தை கொண்டு அப்போ அடைக்க வைப்பார். ஓகேங்களா? அடுத்தது, மனுஷனுக்கு கடன் என்ன எப்படி ஏற்படுது பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுக்கு அவங்க நல்ல காரியங்களை செய்யும் போது ஏற்படும். குழந்தையிலேருந்து பிள்ளைகளை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. எஜுகேஷனுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அந்த எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் அந்த பிள்ளையை படிக்க வச்ச பிறகு அந்த பிள்ளையை காலேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது மேலும் கடன் ஏற்படும். இதை சமாளிக்க எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடத்தை வாங்குவாங்க, இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடத்தை வாங்குவாங்க. இப்படி ஸ்கூல் ஃபீஸ் தொடங்கி காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் பிள்ளைகளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காக பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். இந்த பாதிப்பில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதில் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் ஆவியானவர் தருவார். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு கடன் எதனால் ஏற்படுது
என்பது 3வது விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் வீடு கட்டினா அவனுக்கு கடன் ஏற்படுது. பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கும் போது எஜுகேஷன் நிமித்தமாக அவனுக்கு கடன் சுமைகள் ஏற்படுது. அடுத்தது ஒரு மனுஷனுக்கு கடன் சுமை எப்படி ஏற்படுது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பேசின்னு இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாண காட்சி பண்ணுவதற்காக கடன் வாங்கியிருப்பீங்க. பொதுவாகவே பெண் பிள்ளைகளை 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியாது. 20 ஆனவே நீங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இரவெல்லாம் புலம்புவீங்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட புலம்புவீங்க. சரி, ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்த பிறகு நம்ம வயசு பொண்ணை இந்த உலகத்தில் வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண முயற்சி எடுப்பீங்க. அப்போ நிச்சயதார்த்தத்தில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கடன் 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 கடன். ஒரு பொண்ணை நீங்கள் சும்மாவே ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, சீர் செய்யணும். கல்யாண காட்சின்னு சொன்னால் உலகத்தில் நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளைக்கு நகை போடணும், பொண்ணுக்கு நகை போடணும், பர்னிச்சர் ஐட்டம் வாங்கணும், எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும். இப்படி எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் லோனு இஎம்ஐன்னு சொல்லி மனுஷன் கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிடுறான். குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்ததால் இன்றைக்கி லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கடன்பட்டவங்களாம் இருக்கிறார். அதே போல் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களும் தன்னுடைய ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி பெண் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த பெண்ணை பேசி முடித்து மண்டபம் எடுத்து அந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் அடித்து அந்த கல்யாணத்தை முடித்த பிறகு லட்சக்கணக்கான கடன் சுமையில் சிக்கின்னு இருக்கிறேன். பார்த்திங்களா எப்படி பிசாசு ஒவ்வொரு விஷயத்தை மனுஷனுக்குள்ளே கொண்டு வருது பாரு. வீடு கட்ட கடன், படிக்க வைக்க கடன், கல்யாண காட்சிகளை பண்ண கடன். அதுக்கு அடுத்தது மனுஷனுக்கு கடன் எப்படி ஏற்படுதுன்னா வியாதி பலவீனம். வயசான தாய் தப்ப வீட்டில் இருந்தால் அவங்கள பார்க்கணும், அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கடன் வாங்கணும். இதில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த ஆப்ரேஷனுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுபோல் 1000 வழிகளில் ஒரு மனுஷனுக்கு கடன் சுமை ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால் வியாபாரிகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போங்க, அங்கே நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் இந்த மனையிலிருந்து அந்த மனை வரைக்கும் போய் பாருங்கண்ணா, எல்லா வியாபாரிகளும் தினசரி ஃபைனான்ஸ் வாங்குவாங்க, தண்டல் வாங்குவாங்க. அதாவது வருமானம் வரணும், பொருள் போட்டு தான் ஆகணும், முதலீடு போடாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது. இப்படி எல்லா வியாபாரிகளும் இந்த கடன் சுமையில் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி கண்ணீர் விட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 199 பேருக்கும் கடன், லோனு, இஎம்ஐ, வட்டி பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி கட்டுற பிரச்சனை, வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக வட்டிக்காரன் தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறான கண்டி. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் ₹1 கூட மிச்சமாக இல்லை. இப்படி மரண திகிலோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, பயங்கர போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவர் இந்த கடனுங்கிற சாபக்கட்டிலிருந்து ஏசப்பா ஒரு விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் இன்றைக்கு வசனத்தை கொண்டு உங்களை ஆவியானவர் தைரியப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்த வேத வசனத்தை நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் மனதுருகி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் கடன் என்கிற சாபக்கட்டு உங்களுடைய பிஸ்னஸ்குள்ளேருந்து, உங்களுடைய வருமானத்திலிருந்து, உங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து அந்த கடன் என்கிற சாபக்கட்டு அப்போ தான் உடையும். சொல்லலாம். வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டறிலி விசாலத்திலே வைத்தார். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். பாருங்க, ஒரு மனுஷன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்றானா. இன்னைக்கு அப்படியே நீங்கள் நெருக்கப்பட்டு உடைஞ்சி போய் நொறுங்கி போய் கடனால் நீங்கள் அப்படியே கண்ணீர் கடலில் அப்படியே முழுகி கதறி கொண்டு இருக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாருமா,
என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை பார்த்து அப்படியே மனதுருகி போகிறார். ஐயோ, என் பிள்ளை கடன் சுமையில் இப்படி கதறி கொண்டு இருக்கிறாளே, என்னுடைய அன்பு சகோதரன் இப்படி என் பிள்ளை கண்ணீர் கடலில் கடன் சுமையில் அவன் கதறி கொண்டு இருக்கிறான்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். இப்படி நீங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களை அப்படியே விசாலத்தில் கொண்டு வந்து கண்மலை மேலே ஆண்டவர் உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். இந்த உலகமே உங்களை குற்றப்படுத்தலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உறுதியாக சொல்கிறேன், என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பார். உன் வீட்டு மேலே நீ வாங்கியிருக்கிற எல்லா லோனையும் நீ கட்டிடுவோமா? உன் வீட்டு டாக்குமெண்ட்டை அப்பா உனக்கு வாங்கி தருவார். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க வீடை கட்டிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு கல்யாண காட்சியை பண்ணிவிட்டு மருத்துவ செலவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி வட்டி 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 என்கிற ஒரு பிரச்சனையில் சிக்கின்னு ஆயிரக்கணக்கான ஜனங்க உன்னை போல பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறாங்கம்மா. அப்பா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைம்மா? சொல்லுமா என் அன்பு சகோதரி, உனக்காக தானே அப்பா இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னை விசாலத்தில் நிறுத்துவேன், உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன். ஆண்டவர் அப்படியே மன உருக்கத்தோடு கூட என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தைரியப்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த அப்பா பேசின்னு இருக்கிறாருமா. என் அன்பு சகோதரனே, உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக பரலோகத்தின் தேவனானவர் உன்னோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். கடன் வாங்கிட்டனே, கடனை கொடுக்க முடியலையே, அடைக்க முடியலையே, நான் என்ன செய்வேன்? என் கண்ணீர், என் வேதனை, என் பிரச்சனை, என் போராட்டம், ஐயோ சொல்லுன்னா துயரத்தில் கடனை வாங்கிட்டு நான் நில குழஞ்சி அழுது கொண்டு இருக்கிறேனே. ஏசப்பா, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிற உங்கள் ஆண்டவர் இன்னைக்கு மாரோடு அணைத்து கொள்ள அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் வெறுக்கவே மாட்டார், அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். கடன் வாங்கிட்ட, தப்பு பண்ணிட்ட, அநியாயம் பண்ணிட்ட, அக்கிரம் பண்ணிட்ட, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அப்பா சொல்லவே மாட்டார். அவர் அன்புள்ளவர், அவர் பாசமானவர், அவர் பாசத்துக்கு அடிமையான தேவன், அவர் ஒரு பெரிய தேவன், அவர் மகிமையான தேவன். உன்னோடு இன்றைக்கு என் அன்பு சகோதரியை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிற, உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறுமா. அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட இப்போ ஜெபத்தில் நீ உட்காந்துட்ட, அப்படியே மனதுருகி அப்பாவை நம்பி நீ உட்கார்ந்து இருக்கிற. ஏசப்பா எப்படி உன்னை கைவிடுவார்? சொல்லுமா. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொன்னார்ல, என் கிருபை என்றும் உள்ளதுன்னு அவர் சொன்னார்ல. சொல்லுமா. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அல்லவா? அவர் உனக்கு நன்மை செய்வார் அல்லவா? உன் வீட்டு மேலே இருக்கிற எல்லா சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பார். உன் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா சாபக்கட்டை அப்பா உடைப்பார். உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஒருவேளை மந்திர சூனியம் பண்ணி சில பேர் கட்டி வச்சிருக்கலாம். உனக்கே ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். சில பேருடைய பிஸ்னஸை பிசாசு கட்டி மாந்திரிகம் பண்ணி, செய்வனை பண்ணி, சூனியம் பண்ணி இவங்களுக்கு வருமானமே வரக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை அவன் கட்டி வச்சிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு யுத்த வீரனாய், யுத்த புருஷனாய், ஏகமாய் முழங்கி கட்சித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அப்பா யுத்தம் செய்ய போகிறார். நீ சும்மா இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சாபக்கட்டெல்லாம் உடையும். அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, வீடு கட்டிட்டேன், பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையை செய்தேன், படிக்க வச்சேன், கல்யாண காட்சி பண்ணேன், ஆண்டவரே ஆப்ரேஷன் செலவாச்சு, மருத்துவ செலவு, கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கணும், என்னால் ஆண்டவரை கொடுக்க முடியல, அடைக்க முடியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற
ஒவ்வொரு சகோதரிகளை ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி எடுக்க போகிறார். ஒரு விசாலத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். இனி நெருக்கம் கிடையாது, இனி கண்ணீர் கிடையாது, இனி உபத்திரம் கிடையாது, இனி வட்டி கட்டுற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்காக உங்கள் சொந்த சகோதரம் போல் இன்றைக்கி ஜெபத்தில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதால, ஆண்டோடைய ஊழியக்காரனாக இருக்கிறதால உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருந்து உங்களுடைய துக்கத்தை பங்கெடுக்க நான் வந்திருக்கிறேம்மா. உங்களுடைய துக்கம் என்னுடைய துக்கம். நீங்கள் இப்போ துக்கத்தோடு இருக்கிறீங்க. ஐயோ, கடனை கட்ட முடியலையே, வட்டி கட்ட முடியலையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இரவும் பகலும் எனக்கு தூக்கம் இல்லைப்பா, நிம்மதி இல்லைப்பா, ஐயோ கடங்காரன் நினச்சி நான் பயந்துன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, என் கொலையெல்லாம் நடுங்குது, என் இருதயத்தில் சமாதானம் இல்லை, தைரியம் இல்லை, எப்படிப்பா நான் கடனை அடைப்பேன், கடனை எப்படிப்பா கொடுப்பேன், எசப்பான்னு சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறம்மா. என் அன்பு சகோதரியே, தைரியமாயிரு. அப்பா கொடுக்க வைப்பாருமா. நீ எந்த கையில் வட்டிக்கு கடன் வாங்கினியோ அதே கையில் அப்பா அதை மறுபடியும் கொடுக்க வைப்பார். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான் இது. உலகத்தில் இருக்கிற கடன்பட்ட எல்லாருக்கும் அப்பா கொடுக்குற தீர்க்கதரிசன வார்த்தை. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடன் சுமையில் இருக்கிறவங்க, தொழிலில் நஷ்டப்பட்டவங்க, யார்கிட்டனா நீங்கள் பணத்தை பொருளை கொடுத்து ஏமாந்து இருந்தால் கூட இந்த வேத வசனத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசன பகுதியை காட்ட போகிறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா, உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் அப்பா சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப. பார்த்தீங்களா? ஆண்டவர் வானமாகிய நல்ல பொக்கிஷ சாலையை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போறார். உண்மையிலே அன்பு சகோதரியே, வானமாகிய நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறப்பார். அப்போ உன் வறுமை மாறிடும், உன் கண்ணீர் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும். உண்மையாகவே ஆண்டவர் உன்னை திடப்படுத்துவார், உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், உனக்கு சகாயம் பண்ணுவார். நீ வாங்கின கடத்தை கொடுக்கறதுக்கு அப்பா இந்த வசனத்திலே ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாருமா. பரலோகத்தின் தேவனானவர் உனக்காக வானமாகிய நல்ல பொக்கிஷ சாலை திறப்பாரம்மா. அது வரைக்கும் நீ ஜெபத்தில் காத்துரு. ஒரு நாள் விடியும், அன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். பிரச்சனை மாற. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரியே, உன்னோடு தான் பேசின்னு இருக்கிறேன். இந்த வார்த்தை உன் இருதயத்தை தொடணும். அப்படியே உன் இருதயம் உடையணும். ஆண்டவர்கிட்ட நீ ஒப்புர ஆகணும். ஏசப்பா என் கடத்தை அடைப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் இந்த உபாகம் 28:12 வச்சு உன்னோட சொந்த சகோதரன் போல நான் உன்னோடு பேசின்னு இருக்கிறேம்மா. என் அன்பு சகோதரனை, உன் இருதயத்தை இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே டச் பண்ண போகுது, தொட போகுது. கர்த்தருடைய மகிமின் பிரசன்னம் உன் மேலே இறங்க போகுதுப்பா. கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மையில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஏசப்பாவால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்க மாட்ட. பார்த்தீங்களா? அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை அப்பா பிளஸ் பண்ணுவார். ஆண்டோடுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஈசாக்கு விதையை விதைக்கிறான். எத்தனையோ வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆதியாகம புஸ்தகத்தில் கேரார் என்ற ஊரில் ஈசாக்கு இருந்தான். வெகு நாளாக அந்த ஊரில் அவனுக்கு ஆசீர்வாதமே வரலை. பார்த்தீங்களா? வாக்கு தத்தங்கள் நிறைவேறலை. அப்பா சொல்கிறாரு, இந்த தேசத்தில் நீ இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மகிமையின் தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாய் பஞ்ச காலத்தில் அவனோடு கூட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்.
நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுன்னு சொல்லி ஆண்டவர் பஞ்ச காலத்தில் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, அவனுக்கு வாக்கு தத்தங்களை தரார். ஆனால் வெகு நாளாக அவனுக்கு அங்கே ஆசீர்வாதமே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய கையின் கிரியை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னா அவன் தன்னுடைய சொந்த கையினால் அந்த விதையை விதைக்கும் போது பிளெஸ்ஸிங் வருமா? சொல்லுமா? நீங்களும் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க, ஃபுல்லாகவே வட்டி தான் கட்டுறீங்க, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க. பாதிப்பு, அவமானம், நிந்த, போராட்டம் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது. கடனு 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 ஜென்ம சாகர வரையும் கடனை கட்டிக்கின்னு பல வருஷம் நீங்கள் கடன் தொல்லையில் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கின்னு அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரங்களை ஈசாக்கின் கரங்களாக கர்த்தர் மாற்றுவார். இனி சாபமே உங்கள் கையில் இருக்காது. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருந்து உங்கள் சொந்த சகோதரனாக இருந்து சொல்கிறேம்மா, இனி உனக்கு கடனே இருக்காது. ஆண்டவர் உன்னை சந்திக்க வராருமா. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை வாசிக்கலாமா? ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 12, 13. இந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஈசாக்கு வாழ்க்கையில் அவன் பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் அங்கே பார்க்க வைக்கிறார். வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கவனிச்சிங்களா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அவன் விதை விதைத்த அந்த வருஷத்தில் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். பல வருஷங்கள் இந்த ஈசாக்கு உழைத்து சம்பாதித்து ஆசீர்வாதத்தை சேர்க்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அப்பா ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் அவனுக்கு கொடுத்துட்டார். நீங்களே பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அதாவது ஒரு வருஷம் சொன்னால் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்கள்லே ஆண்டவர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து பெரிய ஐஸ்வரனாய் ஆண்டவர் மாற்றினார். பெரிய ஐஸ்வரனாக ஆக்கிட்டார். இப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், பஞ்சம், பசி அதெல்லாம் இருந்திருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஈசாக்குடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை பிளஸ் பண்ணுவார், என் வருமானம் பெருகுவன், ஆசீர்வதிக்கப்படுவன். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். இந்த 2 கைகளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீட்டு. ஏசப்பா, இந்த 2 கையும் ஈசாக்குடைய கரங்களாய் மாறன ஆண்டவரே. எந்த கையினால் நான் வட்டிக்கு கடன் வாங்கணும், அதே கையில் அந்த வட்டிக்காரங்கிட்ட எடுத்தும் போய் அவனுடைய அசலையும் அவனுடைய வட்டியும் தூக்கி போட்டு நான் வரணும் ஆண்டவரே. என்னை இப்படியாய் ஆசீர்வதிங்க. என்னோட 2 கரங்கள் ஈசாக்கின் கரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரின். கதறுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி கதறுமா. ஏசப்பா, இந்த 2 கரங்களும் உம்முடைய கரங்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என் கையில் இருக்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஈசாக்கு போல என்னை ஆசீர்வதிங்க. 100 மடங்கு எனக்கு பலன்தாங்க. பல வருஷம் ஆண்டவரே நான் கடன் தொல்லையில், கண்ணீரில், போராட்டத்தில், அவமானத்தின் நடுவில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா உதவி செய்யுங்க. எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என் கடனை அடைக்க, என் கடனை கொடுக்க, என் வட்டியை கட்ட ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு யாரும் இல்லை. நான் உயிரோடு இருப்பேனா தெரில ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமல ஆண்டவரே நான் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. தயவு செய்து ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழக்கூடிய எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுப்பார். நீங்கள் கண்மலை மேலே உயர்த்தப்படுவீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருமா. என் அன்பு சகோதரியே, உன் கரங்களை ஆண்டவர் ஈசாக்கின் கரங்களாய் மாற்றுவார். எந்த கையில் நீ கடன் வாங்கினியோ, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன் வருமானத்தை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கடன் என்கிற சாபக்கட்டை உடைப்பார். உன் பிஸ்னஸில் இருக்கிற சாபக்கட்டை அப்பா உடைப்பாருப்பா. 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், விருத்தி அடைவேன். ஆண்டவர் உன் ஐஸ்வர்யனாக மாற்றுவார். இனி கண்ணீர் இருக்காது, அவமானம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. நீ பட்ட எல்லா அவமானத்தையும் அப்பா மாற்றுவார். நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் கேளு, ஏசப்பா என்னுடைய கைகளை ஈசாக்கின் கைகளாக நீங்கள் மாற்றணும். அவனுக்கும் பல வருஷம் ஆசீர்வாதம் இல்லைப்பா.
அவனுக்கு வாக்குத்தத்தம் படி எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறீங்க, நியூ இயர் அன்னைக்கு கொடுக்குறீங்க, ஒவ்வொரு மாதமும் தரீங்க. ஆனால் ஆண்டவர், என் வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், கண்ணீர், கடன் தொல்லை, வட்டி பிரச்சனை, லோன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா பக்கமும் கடன் ஆண்டவரே ஒரு வெள்ளம் சூழ்ந்தது போல் ஆண்டவரே கடன் என்னை வீட்டை சுற்றி நெருக்குதப்பா, என் கழுத்தை நெருக்குதப்பா, என்னால் முடியல ஆண்டவரே அப்பான்னு சொல்லி கதற ஆண்டவர் மன இறங்குவார். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த ஜெபத்தை நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிறீங்க. இந்த யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த தேவ செய்தியை பார்த்துன்னு இருக்கு. பாதிக்கப்பட்ட ஜனங்களை காயம் கட்டுவதற்காக கர்த்தரை நியமிச்சிருக்கிறேன். உண்மையிலே என் மூலியமாக பிரசங்கப்படுகிற வார்த்தை உங்களை அப்படியே தைரியப்படுத்தும், உங்களை திடப்படுத்தும். உங்கள் புண்ணான இருதயத்தை ஆண்டவர் மருந்து போட்டு வார்த்தையை அனுப்பி அப்படியே அந்த புண்ணை ஆற்றுவார். கவலைப்படாதீங்க, அப்பா உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்கு நன்மை நடக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகேங்களா? நான் குறித்து கொடுத்த எல்லா வசனத்தை வச்சு கண்ணீரோடு ஜெபி. உங்கள் கரங்களை ஈசாக்கின் கரங்களாய் ஆண்டவர் மாற்றி உங்கள் வருமானத்தை கொண்டே கர்த்தர் உங்கள் கடத்தை அடைக்க வைப்பார். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுவித்து உங்களை விசாலத்தை கொண்டு வருவார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஜெப குறிப்பு எழுதி போட உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவினா, ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துங்க, நல்ல லாங் பேப்பர், இந்த பிள்ளைங்க எக்ஸாமுக்கு பயன்படுத்துகிற அன்ரூல்டு பேப்பர், அந்த பேப்பரை எடுத்துங்க. அதில் உங்கள் ஊர் பேர், உங்களுடைய ஜெப குறிப்பு, நீங்கள் யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, மாதம் எவ்வளோ வட்டி கட்டுறீங்க, எல்லாம் டீட்டெயிலாக எழுது. என்னுடைய முகவரி யூடியூப்பில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு லெட்ரு வடிவில் எழுதி ஒரு ஆஃபீஸ் கவர் போட்டு அதில் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக இல்லை கொரியர் மூலியமாக எனக்கு கடிதாசி அனுப்புங்க, போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜெப குறிப்பை நான் வாசித்து யாருக்கும் சொல்ல மாட்டேன், யூடியூப்லேயும் பேச மாட்டேன். ஓகேங்களா? உங்களுடைய கடன் பிரச்சனை யூடியூப்பில் பேசுகிறதால எனக்கு என்ன லாபம் சொல்லுங்கள். அதனால் பயப்படாதீங்க. உங்கள் சொந்த சகோதரன் என்னை நினச்சிங்க, அதை எங்கேயுமே லீக் பண்ண மாட்டேன். ஏற்கனவே என்ன சேனலில் நீங்கள் பாருங்கள், யாரை பற்றியாவது நான் பேசியிருக்கேன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாருமே என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரியாக நான் நேசிக்கிறேன். அதனால் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபம், அதாவது நீங்கள் ஜெபிக்கணும், எனக்காக பிரதர் ஜெபிக்கணும், பாஸ்டர் ஜெபிக்கணும் விரும்பினா நீங்கள் அனுப்புங்க, இல்லைனா பரவாயில்ல. சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, ஒரு சில பேர் என்கிட்ட லைவாகவே ஃபோனில் பேசி ஜெபம் பண்ணி கொள்கிறாங்க. நிறைய பேருக்கு அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறேன். இல்லைனா நான் தொடர்ச்சியாக பேச முடியுமா? நீங்கள் சொல்லுமா? நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? கடன் சாபக்கட்டை கர்த்தர் உடைச்சி பல பேருக்கு அற்புதங்களை செஞ்சுருக்கிறேன். சில பேரோட மரணக்கட்டை கர்த்தர் உடைச்சிருக்கிறேன். இதை விளம்பரத்துக்காக பணம் சம்பாதிக்க இந்த சேனல் நான் நடத்தலை. இது கர்த்தருக்கு நான் செய்கிற ஊழியம். ஆண்டவர் கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் பேசி ஜெபிக்க தான் கர்த்தரை நியமிச்சிருக்கிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? தைரியமாக இருங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.